6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு 8000 வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஒரு ஜாபுக்கு நான் ஸ்விட்ச் ஆகும்போது என்னோடய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25,000. இப்போ என்னோடய சேலரி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 50,000 இல்லை ஒரு 60,000 இல்லை 1 lakh கைஸ். இதில் எதுவுமே இல்லை. இப்போ என்னோடய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 rupees. இந்த வீடியோவில் 8,000 சேலரி வாங்கினா எனக்கு 25,000 கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அந்த ஜாப்பை நான் செகண்ட் மந்த்தே குவிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த ஜாப் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் இப்போ 0 இருக்கேன்னா 1 lakh per month ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வேறு லெவலில் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பாலா, நான் என்னோடய லைஃப்பில் என்னென்ன லேர்ன் பண்ணுறனோ க்ரோ ஆகிறதுக்கு அதை அப்படியே கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்ன வரைக்கும் 40 people சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம ஃபேமிலி இப்போது 40 members ஆயாச்சு. தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் எவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியுமோ ரெகுலர் டேஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல பர்சன்டேஜில் வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் வேறு லெவலில் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் வெளியில் வந்தேன். ஆனால் வெளில வந்து பார்க்கும்போது தெரியுது நம்ம படித்ததுக்கும் நம்ம லைஃப் க்ரோ ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. படித்த ரிலேட்டடாக இருக்க ஃபீல்டில் போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு சிம் கார்டு கம்பெனியில் ப்ரொமோட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஜாயின் பண்ணிவிட்டேன். ஆனால் அங்கே பயங்கரமான ப்ரெஷர். ரெகுலராக 12 hours மேலே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் அந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் என்னடா பண்ணுறது, வேறு இன்கம் சோர்ஸும் நமக்கு இல்லையே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், அந்த டைமில் நான் எப்படியாச்சும் ப்ளேபேக் சிங்கர் ஆகிடணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம். நான் அப்போ ரொம்ப பீக்கில் இருந்தேன் அந்த ஒரு ஃபீல்டில். அப்போ எனக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா, மியூசிக் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மந்த்லி 8,000 வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு. அப்போது மந்த்லி 15,000க்கான ஜாப், அந்த மியூசிக் ஃபீல்டில் கிடச்ச ஜாப். அது ஒரு 1 year சூப்பராக போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்போ தான் திடீர்னு ஒரு பெரிய பிரேக் விழுந்துருது. என்னென்னு கேட்டிங்கன்னா COVID-19. அந்த COVID-19க்கு அப்புறம் 2 years வெயிட் பண்ணேன், 3 years வெயிட் பண்ணேன். கடைசி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஜாப் கிடச்சிது, ஒரு ஹெல்ப்பராக. போய் உடனே ஜாயின் பண்ணிவிட்டேன். அங்கே எனக்கு சேலரி எப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 மந்த்லி. ஸோ இப்போ 15,000லேருந்து 10,000க்கு மறுபடியும் இறங்கிட்டேன். அந்த ஜாபில் நான் ஒரு 1 year ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 1.5 year ஆச்சு. இப்படி போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம லைஃப் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, நமக்கு சேலரி ரொம்ப கம்மியாகிடுச்சு, இந்த ஜாபை நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து ஒரு ஹெல்ப்பராக என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவாக எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. அந்த ஜாபில் ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரைனிங் போனேன், செகண்ட் மந்த்தே எம்ப்ளாயை கன்வெர்ட் ஆகிட்டேன். அப்போ என்னோடய சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஜாயினிங் போனஸும் 10,000 கொடுத்தாங்க. அது என்ன கம்பெனினா, அது ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஐடியில் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி அதை செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரஸ்ட் மீ, ரீசெண்டாக இப்போ க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அதில் ஜாயின் பண்ணலை. நான் ஜாயின் பண்ணது கம்பெனி இப்போ கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜாபில் ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு சூப்பராக போச்சு. ஓகேடா, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு ஃபீல்டு இது தான், இதை எப்படியாச்சும் பிடிச்சிட்டு மேலே வந்துடணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செகண்ட் மந்த்தே நான் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். காரணம், அந்த கம்பெனியில் நான் என்ன ரோலில் இருந்தேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீமில் இருந்தேன். அங்கே என்னோடய ஒர்க் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கான லோன் வந்து போட்டு கொடுக்குறது, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன். ஏன் எனக்கு அது பிடிக்கலன்னா, என்னோடய ரோலில் நான் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச வேண்டியிருந்தது. ஆனால் மோஸ்ட்லி நான் யார்கிட்ட பேசினேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ், அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா ஜாபுக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடுன்ற மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் இந்த ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஜாப் குவிட் பண்ணதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி பயங்கர டவுன் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஓகே, நம்ம இனிமேல் எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து இதுக்குள்ளே விட போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஆன்லைனில் எப்படியாச்சும் மணி ஏர்ன் பண்ணணும், ஆனால் முக்கியமாக மற்றவங்களை சஃபர் பண்ணிடாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னு நான் யோசித்தேன். அப்படி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வீடியோ எடிட்டிங் வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சுது. ஓகேன்ட்டு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 1 or 2 மந்த்தில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. ஃபாரின் கிளைண்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ என்னோடய மந்த்லி சேலரி எவ்வளோனா 0லேருந்து எனக்கு மறுபடியும் 30,000 போயிடுச்சு.
ஓகே சூப்பராக இருக்கே, இந்த ஃபீல்டை கெட்டியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு போனேன். போக போக எனக்கு அந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி அந்த ப்ராஜெக்டும் அவங்க சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னடா இதுவும் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது என்னோட பேக் மைண்டில் நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், அது மூலமாக நமக்கு நிறைய பேத்துக்கு நிறைய வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த வீடியோ எடிட்டிங் ஜாப் எப்போ முடிஞ்சதோ அப்போ யோசிக்க ஆரம்பித்தேன், ஓகே நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு 6 months போயிருச்சு. கடைசி வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எதனால் நான் அந்த கண்டென்ட் க்ரியேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாதது கிடையாது. சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்னா ஓகே நாம் இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு, நாம் இப்போ கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோ போடலான்னு யோசிச்சிட்டேன். ஆனால் என்ன கண்டென்ட் போடுறதுனா எனக்கு சுத்தமாக தெரியல. சரின்னு நான் ரிசர்ச் பண்ணேன், என்னென்ன கண்டென்ட்லலாம் வேல்யூ அதிகமாக நம்மளால் கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நிறைய ஐடியா வந்தது, ஆனால் எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தோணலை. இப்படி யோசிச்சு எனக்கு ஒரு 6 months டைம் போயிடுச்சு. ஓகே நம்ம இப்படி கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம், இதே இடத்துல இருந்துகிட்ருப்போம் அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டனோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பாலா இட்ஸ் மீ சேனல். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜில் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு பெருசாக வியூஸ் வரல அப்படின்னாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஏன்னா எனக்கு என்னெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணேன். மேபி என்னோட சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக 1 or 2 monthsக்குள்ளே தான் பயங்கரமாக எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் 10+ லாங் ஃபார்மேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டோட்டலி 71 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சீக்கிரமாக 100 வீடியோஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச். 0லேருந்து நம்ம சேனல் இப்போ ஒரு 40 மெம்பர்ஸோட ஒரு பெரிய ஃபேமிலியாக ஆகிருக்கு. இது இன்னும் பயங்கரமாக க்ரோ ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட லைஃப்பில் நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறனோ எனக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கைஸ் ஃபைனலாக இந்த ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ண மறந்துட்டேன். நான் இப்போ 0ல் இருக்கேன். மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன். அது என்னென்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இனிமேல் நான் ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறனோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தனியாக ஒரு சேனல் வேணும், அதில் போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக செப்பரேட் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறேனோ அதை அப்படியே கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்னிங் ஜர்னியில் நான் நிறைய விஷயம் புதுசாக கற்றுப்பேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கைஸ் இனிமேல் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா இட்ஸ் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.